38 வயசுல ஓடிஐல நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஆவாருன்ட்டு வேற யாரும் இல்ல, ரோஹித் சர்மா. கிரிட்டிசிசம், பிரஷர், சைலன்ஸ் இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லல, அவர் பேட்டால மொத்த கொஸ்டினுக்குமே பதில் சொன்னார். அதாவது ரோஹித் சர்மா ஓடிஐல நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஆயிருக்காரு. இதுக்கு வீடியோ கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், ஆனா லேட்டா வர்றதுக்கான கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலான்றதுக்காக 11 வேர்ல்டு கப் ஓடிஐல அவர் செலக்டே ஆகல. அவர் அதுக்கு அழுதாரு. 15 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாட்ட தோத்தது காரணம் ரோஹித் சர்மா சரியா பேட்டிங் பண்ணலன்ட்டு. 19 வேர்ல்டு கப்ல வேற லெவல் பேட்டிங், 300 250, ஆனா வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டாங்க. அந்த டைம்ல இருந்து ரோஹித் சர்மா ஒரு டெசிஷன் எடுத்தார். அவரோட ரன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் டீம் ஜெயிக்கணும். அப்ப டீம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பேட்டிங்ல அடிச்சு பறக்க விடணும். அதுதான் அவரோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. அப்ப ஆரம்பிச்சவர் தான் ஒரு பேட்டிங்னா இப்படித்தான் விளாடணுன்றத டீமுக்கு இல்ல, வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கே காமிச்சு வேற லெவல் பேட்டிங். அப்படியே 2023 வேர்ல்டு கப்புல உள்ள நுழையில பேட்டிங்னா இதுதான். ஐயோ எப்படி சொல்லன்னு தெரியல, போட்டாலே அடிக்கணும்ன்றது தான். டீம் ஸ்கோர் தான் அவருக்கு மெயின். என் ஸ்கோர் எனக்கு வேண்டாம், நான் என் ஸ்கோர் அடிச்சு இத்தனை வாட்டி வேர்ல்டு கப்ல நான் தோத்துட்டேன், அதனால அது வேண்டாம். டீமுக்கு நான் என்ன பண்ணணும், டீம் இதுக்கு என்ன பண்ணணும்ன்றதுக்காகவே 23 வேர்ல்டு கப்ல மனுஷன் உசுரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணா. ஆனா ஒண்ணு அந்த ஃபைனல்ஸ்ல கப்பு போயிடுச்சு. ஆனா இந்த வீடியோ பண்ணலையும் பேசலையும் தான் கண்ணு கலங்குது, அந்த ஒரு கூஸ்பம் மொமெண்ட் வரும்ல, அது இந்த வீடியோல வரும். ஆனா அந்த மேட்ச்லயும் நல்ல பேட்டிங். ஒருவேளை ரோஹித் சர்மா இருந்திருந்தாருன்னா கன்ஃபார்ம் வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. சரி ஓகே, 23 ஒரு பிரேக் டவுன், ஒரு சைலன்ஸோட அப்படியே சாம்பியன்ஸ் டிராஃபிக்ல போறாரு. அதே மைண்ட் செட்டு, அதே பேட்டிங், அதே ஐடியா, அதே சாம்பியன்ஸ் டிராஃபியை தூக்கிட்டாங்க. சரி, சாம்பியன்ஸ் டிராஃபியை தூக்கிட்டு தலைவன் அடுத்து ஓடிஐல அவர் தான் கேப்டனு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியும் ஒரு T20 வேர்ல்டு கப்பும் கொண்டு வந்தது ரோஹித் சர்மா. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, இதெல்லாம் இருக்கையில டக்குன்னு தலைவன்ட்ட இருந்து கேப்டன்சியை புடுங்கிட்டாங்க. ஏன், எதுக்கு, எதனால? இந்த 3 கொஸ்டின். ஓடிஐல ஏன் அவர்கிட்ட இருந்து புடுங்குனீங்க? வின்னிங் பர்சன்டேஜ் செம பர்சன்டேஜ், பேட்டிங்ல சூப்பர், கேப்டனா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு, கேப்டன்ஷிப்லயும் வேற லெவலு. இதுக்கு மேல அந்த மனுஷனால என்ன பண்ண முடியும் தெரியல. சரி, அங்க இருந்து கேப்டன்ஷிப்பை புடுங்கி வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது நம்ம இந்த வீடியோல வரோம். ஓடிஐல இருந்து தூக்குறதுக்கு என்னதான் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே எல்லா சைட்ல இருந்தும் கொடுத்தாங்க. ஃபிட்னஸ் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொன்னா செதுக்கி விட்டுறியான்னு தலைவன். அதனால பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லலை, ஃபிட்னஸ் இல்லை, அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இது ரெண்டை தான் சுத்தி பாயிண்டா வச்சாங்க. சரி, இதுக்கு என் தலைவன் பதில் சொல்லணும். எப்படி சொன்னான்னா, வெயிட் தானடா ஃபர்ஸ்ட், வெயிட்டை குறைக்கிறேன்டா. சரி ஓகே, அடுத்து என்ன, உங்களுக்கு ஃபிட்னஸ் தானே பிரச்சனை, வா பார்த்துக்கிடுவோன்ட்டு தலைவன் பேட்டிங்ல இந்தியா ஆஸ்திரேலியால 3 மேட்ச், மொதல் மேட்ச் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, 2-3ல மிரட்டி விட்டு நீ என்ன செய்யறியா நான் ஒன்ன செய்யறேன்ட்டு பிளேயர் ஆஃப் த மேட்சையும் வாங்கினாப்ல, பிளேயர் ஆஃப் த சீரீஸையும் வாங்கினாரு என் தலைவன் கெத்து. சரி ஓகே, இது ஒரு சைடு இப்படி இருந்து முடிக்க போகல. ஓடிஐல நம்பர் 1 பேட்டிங் ஆர்டரு ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்பர் 1 டாப் 1, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல யாருன்னு பார்த்து ரிலீஸ் பண்ணல, ரோஹித் சர்மான்னு வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டார். என் தலைவன் மிரட்டிக்கான். அதாவது ஒரு டயத்துல அவுட் ஆவார். இவருக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது, பேட்டிங்னா என்னன்னு தெரியாது, எப்படியெல்லாம் அவுட் ஆக முடியாதோ அப்படியெல்லாம் அவுட் ஆவார். அப்படியே ஒரு சைடில் டிரான்சிஷன் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. இது ஷார்ட்டு, இப்படித்தான் ரன் ஸ்கோர் பண்ணணும், இப்படித்தான் பேட்டிங்னா ஆகணும், இப்படித்தான் அக்ரெஷன், இப்படித்தான் நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன் ஆகணுன்றதுக்காக இறங்கி செஞ்சிருக்காப்ல ரோஹித் சர்மா. நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன்னா ரோஹித் சர்மா. இப்போ என்ன பண்ண போறாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் தலைவன் செஞ்சுட்டான்.